இன்னைக்கு 10th Maths Chapter 1 Relations and Functionsல Exercise 1.5ல நம்ம third question பார்க்க போறோம். இந்த question வந்துட்டு ஒரு 2 mark question. ஓகேவா? Question என்ன சொல்லிருக்காங்கன்றத பாப்போமா? If f of x is equal to 2x minus 1, g of x is equal to x plus 1 by 2 and show that f composite g is equal to g composite f is equal to x அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதாவது எனக்கு f of x கொடுத்திருக்காங்க, g of x கொடுத்திருக்காங்க. அதை வச்சு என்னோட f composite g is equal to g composite f and that is equal to x அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க ப்ரூவ் பண்ணணும். அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னோட given to prove எழுதிக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்னோட f composite g வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் நான் என்ன எடுத்துக்க போறேன் அப்படின்னா f composite g. இத வந்து நம்ம எப்படி எழுதுவோம்? ஃபர்ஸ்ட் காம்போசிட்னா என்ன நமக்கு ப்ரீவியஸ் क्वेश्चनலயே தெரியும் இல்லையா? அதாவது ஒரு ஃபங்க்ஷனோட ஆன்சரை இன்னொரு ஃபங்க்ஷன்ல நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி எழுதுறது தான் காம்போசிட். அப்ப f composite g அப்படிங்கும்போது நான் f composite g நம்ம என்னன்னு சொல்லுவோம், f after g. அப்ப first g தான் நம்ம வந்து இங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அப்போ f of g of x நம்ம இந்த ஃபார்மேட்ல தான் ஃபர்ஸ்ட் எழுதுவோம். ஓகேவா? அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, g of x க்கு பதிலா என்னோட g of x வேல்யூவை நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணுவேன். அப்ப f x plus 1 by 2. ஓகேவா? இதை வந்து நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் இதை பாக்குறதுக்கு எப்படி இருக்கு, இது வந்து என்னோட f, இது என்னோட x மாதிரி இருக்கா, இப்போ என்னோட f of x மாதிரி இருக்கா, அப்போ நான் இந்த வேல்யூ எடுத்து எழுதிப்பேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இங்க இது f of x மாதிரி இருக்கு, அப்போ நான் 2 x க்கு பதிலா இந்த x வந்து நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணிப்பேன். ஓகேவா? அப்போ x plus 1 by 2 ரிமைனிங் எனக்கு -1 இருக்கு. சோ உங்களுக்கு புரியுதா? நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இது f of x ன்னு எடுத்துக்கிறோம். அப்ப என்னோட f of x க்கு என்னோட வேல்யூல இந்த x க்கு பதிலா என்னோட இந்த x நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன். இப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா 2 கேன்சல் ஆயிடும். அப்ப எனக்கு ரிமைனிங் என்ன இருக்கும், x plus 1 -1 இருக்கும். அப்போ +1 -1 எனக்கு 0 ஆயிடுமா? இல்லைன்னா நம்ம கேன்சல் கூட பண்ணிக்கலாம். அப்ப நமக்கு ரிமைனிங் என்ன இருக்கும், x மட்டும் தான் இருக்கும். அப்ப எனக்கு ஃபைனலா f composite g is equal to x அப்படின்னு நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் நம்ம வந்து g composite f வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா? அப்போ நான் வந்துட்டு g composite f வந்து எடுத்துக்கிறேன். அப்ப நான் என்ன பண்ணணும், இங்க g of f of x அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதிப்பேன் என்னோட ஃபார்மேட் படி இல்லையா? அப்போ என்னோட g of f of x ன்னு எழுதி இருக்கோம் இல்லையா? அப்ப என்னோட g அப்படியே எழுதிப்பேன். f of x க்கு பதிலா என்னோட வேல்யூவை நான் வந்து இங்க எழுதிப்பேன். அப்ப என்னோட வேல்யூ என்ன, 2x minus 1. இதுதான் என்னோட வேல்யூ. இப்போ இது பாக்குறதுக்கு எப்படி இருக்கு, இது வந்துட்டு g ஆவும் இது வந்து x ஆவும் இருக்கு. அப்போ என்னோட g of x வேல்யூவை வந்துட்டு நான் இங்க எழுதுவேன். அப்ப என்னோட g of x வேல்யூ வந்துட்டு என்ன அப்படின்னா x plus 1 by 2. அங்க x க்கு பதிலா நான் இந்த x வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணுவேன். அப்ப இங்க என்ன ஆகும், இங்க வந்துட்டு எனக்கு ஆல்ரெடி இந்த x வேல்யூ எனக்கு இதுதான். அப்போ இந்த x க்கு பதிலா 2x minus 1 ரிமைனிங் +1 இருக்கு டிவைடட் பை 2. அப்ப எனக்கு இங்க என்ன ஆயிடும், -1 +1 போயிடும். அப்ப எனக்கு ரிமைனிங் என்ன இருக்கும் அப்படின்னா 2x by 2 இருக்கும் இல்லையா? அப்ப நான் என்ன பண்றேன், இங்கேயும் எனக்கு வந்துட்டு 2 கேன்சல் ஆயிடும். எனக்கு ரிமைனிங் x மட்டும் தான் இருக்கும். அப்ப இங்க எனக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு, g composite f is equal to x அப்படின்னு சொல்லி நம்ம இங்க என்ன பண்ணிட்டோம், ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அப்ப ஃபைனலா எனக்கு இங்க என்ன கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா, hence f composite g is equal to g composite f is equal to x. ரெண்டுத்துக்குமே எனக்கு x தான் அப்படின்னு நான் இங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். ஃபைனலா என்னது hence proved அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த क्वेश्चனை கம்ப்ளீட் பண்ணிப்பேன். சோ இது ஒரு ஈஸியான 2 மார்க் தான். ஓகேவா? சோ இப்போ ஒரு குயிக் சம்மரி பார்க்கலாமா? எனக்கு என்ன கொடுத்திருக்காங்க, f of x கொடுத்திருக்காங்க, g of x கொடுத்திருக்காங்க. அதுல இருந்து என்னோட f composite g is equal to g composite f and அதுவும் is equal to x அப்படின்னு சொல்லணும். அப்ப நான் given எழுதிக்கிறேன், to prove என்னன்னு எழுதிக்கிறேன். அப்ப என்னோட first f composite g வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோமா? அப்ப f composite g is equal to, அதை நம்ம எப்படி எழுதுவோம், first g of x தான் நான் கண்டுபிடிப்பேன். அப்ப f of g of x நான் எழுதிக்கிறேன். இங்க g of x க்கு பதிலா என்னோட g of x ஓட வேல்யூ வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன். ஓகேவா? இத பாக்குறதுக்கு எப்படி இருக்கு, இது f, இது x வேல்யூ. அப்ப இது f of x. f of xங்கும்போது இந்த x வேல்யூவை வந்துட்டு என்னோட f of x ல இருக்கிற x ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுவேன். அப்போ எனக்கு 2 இங்க இருக்கும். x க்கு பதிலா x plus 1 by 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிட்டேன்.
தென் -1 ரிமைனிங் இருக்கு. 2 கேன்சல் ஆயிடுச்சு. எனக்கு ரிமைனிங் x plus 1 -1 இருக்கு. இது வந்துட்டு 0 ஆயிடும். இல்லைன்னா நான் கேன்சல் கூட பண்ணிக்கிறேன். எனக்கு என்ன இருக்கு, x மட்டும் தான் இருக்கு. அப்ப எனக்கு f composite g is equal to x அப்படின்னு இங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நான் g composite f எடுத்துக்கிறேன். g composite f எடுக்கும்போது எனக்கு g ஆஃப்டர் f தானே, அப்போ g ஆஃப்டர் f தானே சொல்லுவோம். அப்போ g ஃபர்ஸ்ட் f of x அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறேன். இப்போ நான் f of x ஓட வேல்யூ 2x - 1 வந்து இங்க சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டேன். இதை பாக்குறதுக்கு எனக்கு g of x மாதிரி இருக்கா. அப்ப என்னோட g of x வேல்யூல x-க்கு பதிலா இந்த 2x - 1 நான் சப்ஸ்டியூட் பண்ணிப்பேனா. அப்போ x-க்கு பதிலா 2x - 1 plus 1 by 2 அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதிக்கிட்டேன். இப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா -1 plus 1 கேன்சல் ஆயிடும். இல்லைன்னா நான் வந்து 0 ஆயிடும் இல்லையா. நான் கேன்சலே பண்ணிக்கிட்டேன். அப்ப எனக்கு ரிமைனிங் 2x by 2 இருக்கும். அங்கேயும் நான் 2 வந்து கேன்சல் பண்ணிட்டு எனக்கு x மட்டும் தான் இருக்கு. இங்கேயும் எனக்கு என்ன கிடைச்சிருச்சு, g composite f வந்துட்டு எனக்கு x கிடைச்சிருச்சு. அப்போ எனக்கு கொடுத்திருக்கிற கொஸ்டின் படி hence f composite g is equal to g composite f is equal to x ன்னு கிடைச்சிருச்சு. hence நான் இதை ப்ரூவும் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.